إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم علمني القرآن العظيم والحديث الشريف ومعانيهما وحكمهما ومواعظهما ونصائحهما وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد اللهم اغفر لي ولوالدي ولجميع أساتذتي ومشايخي ولجميع العلماء الصالحين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم حتى أتاهم اليقين ربي يسر ولا تعسر وتمم بالخير கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடியவனாக இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா நாம் படிக்கக்கூடிய கல்வியை நம்முடைய மறுமைக்கு பயனுள்ள கல்வியாக ஆக்கியருள்வானாக. அல்லாஹுவின் மீதும் அல்லாஹுடைய தூதரின் மீதும் நம்முடைய கண்ணியம் அதிகமாகுவதற்கும் நம்முடைய அன்பும் நேசமும் அதிகரிப்பதற்கும் காரணமாக இந்த கல்வியை அல்லாஹு தஆலா ஆக்கியருள்வானாக. அல்லாஹுவின் அருளால் காதி இயாத் ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்கின்ற அற்புதமான நூலாகிய ஷிஃபாவை நாம் படித்து வருகின்றோம். அந்த ஷிஃபா நூலிலே முதல் அத்தியாயத்தினுடைய 2வது பகுதியின் இறுதி பிரிவுகளில் நாம் இருக்கின்றோம். சென்ற வாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹிந்து புனு அபி ஹாலா அவர்கள் அறிவிக்கின்ற அந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்திற்குரிய பாசத்திற்குரிய பேரனார் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பிலிருந்து சிறிதளவு பார்த்தோம். இருந்தாலும் தொடரை நாம் நினைவில் வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அறிவிப்பினுடைய ஆரம்பத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் மீண்டும் பார்ப்போம். கவனிங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹ்மன் முஃபஹ்மன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயல்பாகவே மிக்க மகத்துவமுடையவராக இருந்தார்கள். முஃபஹ்மன், அவரை பார்ப்பவர்களும் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய மகத்துவம் படுத்தக்கூடிய ஒரு மனிதராக திகழ்ந்தார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றமும் அவர்களுடைய குணாதிசயமுமே இயல்பாகவே ஒரு சிறப்பாக இருந்தது. அது மட்டுமல்ல, யார் அவர்களை பார்த்தாலும் பார்த்தவரின் உள்ளத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியமும் மதிப்பும் அவருடைய உள்ளத்தை அப்படியே நிரப்பிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஃபஹ்மன் முஃபஹ்மன். யதலஅலு வஜ்ஹுஹு, அவர்களுடைய முகம் மின்னிக்கொண்டே இருக்கும், பிரகாசமாக இருக்கும். தலஅலு அல் கமரி லைலத்துல் பத்ரி, பௌர்ணமி அன்று சந்திரன் பிரகாசமாக இருப்பதை போன்று இலங்கிக் கொண்டு மின்னிக்கொண்டு மினுமினுப்பாக இருப்பதை கொண்டு அவர்களுடைய முகம் அவ்வளவு அழகாக மினுமினுப்பாக பிரகாசமாக இருக்கும். அத்வல மினல் மர்பூ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது நடுத்தரமான மனிதரை விட கொஞ்சம் உயரமானவர்களாக இருந்தார்கள். வ அக்ஸர மினல் முஷத்தபி, ரொம்ப உயரமான மனிதரை விட குறைவானவர்களாக இருந்தார்கள். அதாவது பார்ப்பதற்கு அவர்களை ரொம்ப விகாரமாக இருக்கக்கூடிய அளவுக்கு உயரமான தோற்றத்திலையும் காட்டாது. அதே போல் பொதுவாக குட்டையான மனிதர் என்று சொல்கிறோம் அல்லவா, உயரம் குறைவானவர்களை, அந்த மாதிரியும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுத்தரமான உயரத்தை விட நடுத்தரமான உயரமுடையவரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கொஞ்சம் உயரமாக இருப்பார்கள். அதுபோன்று ரொம்ப விகாரமான உயரம் உள்ளவங்களாக இருக்காங்கல்ல, அவங்கள விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயரம் குறைவானவர்களாகவும் நடுத்தரமானவர்களை விட சற்று உயரமுடையவர்களாகவும் இருப்பார்கள். அதீமல் ஹாமதி, அவர்களுடைய தலை பெரியதாக இருக்கும். தலை பெருசுனா என்ன? அதாவது ஒரு கம்பீரமான வசீகரமான ஒரு வலிமையான ஆரோக்கியமான ஒரு திடகாத்திரமான உடல் தோற்றமுடையவருக்கு எந்த அளவு தலை இருந்தால்
அது ஒரு பார்ப்பதற்கு ஒரு கம்பீரமாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தலை அமைப்புடையவர்களாக இருந்தார்கள். ஒன்றுக்கு ஆள் உயரமாக இருப்பாங்க, தலை பெருசாக இருக்கும். இன்னொன்று ஆள் வாட்டசாட்டமாக இருப்பாங்க, தலை சின்னதாக இருக்கும். இது ரெண்டுமே தோற்றத்தில் பார்ப்பதற்கு விகாரமாக இருக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்ல. பின்னாடி நம்ம நிறைய படிப்போம். அவர்களுடைய உடல் திடகாத்திரமாகவும் வலிமை மிக்கதாகவும், ஒவ்வொரு உறுப்புகளும் எலும்புகளும் அவர்களுடைய மூட்டுகளும் மிகவும் வலிமை மிக்கதாக இருந்தது. அதற்கு ஏற்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலை இருந்தது. அலீமல் ஹாமதி. அப்போ இது பார்ப்பவர்களுக்கு மிக்க ஒரு கண்ணியமான வீரர், ஒரு திடகாத்திரமான ஒரு போர் வீரர், ஒரு போர் தளபதி எப்படி இருப்பாரோ அதைவிட ஒரு மகத்துவத்தோடு ஒரு வீரத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவம் காட்சியளிக்கும். ரஜில ஷிஅரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி எப்படி என்று சொன்னால் சுருளாகவும் இருக்காது, நீளமாகவும் இருக்காது. அப்படியே அலையா அந்த முடி அப்படியே அழகாக இருக்கும். ரொம்பவும் நெட்டக்க நீளமாக வெறும் இருந்தாலும் அதுவும் பார்ப்பதற்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ரொம்ப சுருளாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ரெண்டுத்துக்கு நடுவில் சீவினார்கள் என்றால் அலையாக இருப்பதை போன்று ரஜில ஷாரி. இனின் ஃபரகத் அகீகத்துஹு ஃபர்ரக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி பிரிந்தால் அதை சீராக பிரித்து வைப்பார்கள். கலைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதை அழகாக நடுவாக்க எடுத்து சீவி தர்த்தீப் செய்து கொள்வார்கள். வ இல்லா ஃபலா யுஜாவிசு வ இல்லா, அதாவது முடி கலையிலன்னா சும்மா போட்டு சீவிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சீப்படுத்தி சீவிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடி இருக்கிறது அல்லவா, அவர் ஏற்கனவே நம்ம இது கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அவர்களுடைய காதின் சோனைகளை தாண்டி இருக்காது. இது பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடியை வைத்திருக்கக்கூடிய அளவு. சில நேரங்களில் புஜமுறைக்கும் வைத்திருந்தார்கள் என்பதையும் நம்ம பார்க்குறோம். இல்லா ஃபலா யுஜாவிசு ஷஅருஹு ஷஹ்மத உதுனைஹி இதா ஹுவ வஃபரஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை அவர்கள் வைப்பவர்களாக இருந்தால், வளர விடக்கூடியவர்களாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது வரைக்கும் வளர விடுவாங்க, காதுனுடைய இந்த சோனை வரைக்கும் அவர்கள் அதை வளர விடுவார்கள். அஸ்ஹரல் லவ்னி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறம் எப்படி இருக்கும் என்றால் வெண்மையும் சிவப்பும் கலந்த ஒளிமிக நிறமாக இருந்தது. அதாவது ரொம்பவும் வெள்ளை கிடையாது, ரொம்பவும் சிவப்பு கிடையாது, ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள நிறத்து தான் அஸ்ஹருல் லவுன் என்று சொல்லுவாங்க. அது பார்ப்பதற்கு ஒரு கவர்ச்சியாகவும் ஒரு பிரகாசமாகவும் இருக்கும். அஸ்ஹருல் லவுன். வாசி அல் ஜபீனி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றி விசாலமாக இருந்தது. இது அவர்களுடைய நுண்ணறிவை புத்திசாலித்தனத்தை காட்டுகின்றது. கவனிங்க, அஸஜல் ஹவாஜிபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புருவத்தை பற்றி சொல்லுகின்றார்கள். அஸஜ் அல் ஹவாஜிப், ஹாஜிப் என்று சொன்னால் இந்த புருவ முடி இருக்குல்ல, இந்த புருவ முடி. அஸஜ் என்று சொன்னால் அது நீளமாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அதே போல் வளைந்து இருக்கணும், ஒரு வில்லை போன்ற அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புருவங்கள் அழகாகவும் வளைந்திருந்தன. அதே நேரத்தில் இந்த நடு பகுதி இருக்குது பாருங்கள், 2 புருவமும் இப்படி சேரும் பொழுது இது ரெண்டும் சில பேருக்கு முடி அடர்த்தியாகி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கொள்ளும். பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும். சில பேருக்கு ரொம்பவும் விரிவாக இருக்கும், இந்த இடத்துக்கு இடையில் ரொம்பவும் இடைவெளி இருக்கும். அந்த மாதிரி இல்லை, அதாவது 2 நெருக்கமாக வந்திருக்கும், ஆனால் நடுவில் இடைவெளி இருக்கும். அந்த முடி எப்படி இருக்கும், சவாபிக, நல்ல அடர்த்தியாக இந்த முடி இங்கே இருக்க முடியும், அது பிரிஞ்சு இருக்கும் பொழுது இந்த முடிகள் அவர்களுக்கு நல்ல அடர்த்தியாக பரிபூரணமாக இருக்கும். அஸஜல் ஹவாஜிபி சவாபிக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புருவங்கள் நீளமாகவும் அழகாகவும் வளைந்திருக்கும். அதே போன்று சவாபிக மின் கைரி கரனின், மின் கைரி கரன்னா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொள்ளாமல் பரிபூரணமாக தனித்தனியாக இருக்கும். முடி இப்போ சில பேருக்கு 1 2 3 அப்படியே பிரிஞ்சு இருக்கும், இந்த தோல் சதை இதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் நல்ல கரு என்று முடி அவர்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் புருவத்தில். அப்புறம் இந்த 2 புருவங்களுக்கு நடுவில் இருக்குல்ல, அதாவது சேர்ந்தும் இருக்காது ரொம்பவும் விலகி இருக்காது, ரெண்டுத்துக்கு நடுவில் பைனஹுமா இர்குன் யுதிர்ருஹுல் கதபு, அந்த நடுவில் ஒரு நரம்பு இருக்குமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கோபம் வந்துட்டா அந்த நரம்பு மட்டும் தனியாக புடைச்சிக்கிட்டு இருக்கிறது தெரியுமா. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உன்னிப்பாக தோழர்கள் கவனித்திருக்கின்றார்கள். பைனஹுமா இர்குன் யுதிர்ருஹுல் கதபு. அப்போ இந்த மாதிரி ஹதீஸுகளை பார்க்கும்போது
மொத்தமாகவே ஒரு மனுஷன் கோபமே இல்லாமல் இருக்கணும்னு சில பேர் எதிர்பார்க்குறாங்க பாருங்கள். அதுவும் தாயி அழைப்பாளராக இருந்தால் அவர் ஒரு கழுதை மாதிரி இருக்கணும். யார் என்ன திட்டுனாலும் சரி, யார் வகுப்புக்கு வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, படித்தாலும் படிக்காட்டியும் எதை செஞ்சாலும் அவர் பேசாமல் இருக்கணும். எப்போதுமே மாணவர்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சிக்கிட்டே இருக்கணும், எதுவுமே சொல்லக்கூடாது, திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. பார்த்தீங்களா? அது சரியில்லைன்னு தெரியுது. யாருக்கு கோபம் வந்திருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கோபம் வந்திருக்குது. அந்த கோபம் வந்தால் அந்த கோபம் எந்த அளவுக்கு வந்திருக்குது? நடுவில் இருக்கக்கூடிய நரம்பு புடச்சிக்கிட்டு தெரிகிற அளவுக்கு கோபம் வந்திருக்கு. பைனஹுமா இர்குன் யுதிர்ருஹுல் கதபு. பின்னாடி அறிவிப்பில் நம்ம படிப்போம், அந்த கோபமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக வந்ததுன்னு சொல்லிட்டு. மார்க்கத்துக்காக வந்துச்சே தவிர, ஆகிரத்துக்காக அல்லாஹ்வுக்காக வந்துச்சே தவிர, தங்களுக்காக ஒருபோதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டதே இல்லை. ஒரு தடவை ஹுனைன் யுத்தத்தில் ஒரு கிராமவாசி வரார். அல்லாஹ் அக்பர், அந்த மாதிரிலாம் இந்த உலகத்தில் நடக்கவே நடக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுலேயே தவிர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புஜத்தில் ஒரு முரட்டு துண்டு இருந்துச்சு. வந்தவர் அந்த துண்டை அப்படியே இரு கையிலையும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே இறுக்கி நெருக்கி அப்படியே தள்ளிட்டு போயிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு மரத்தில் வச்சு தள்ளுறாரு, அந்த துண்டை வச்சு அப்படியே இருக்கிறாரு, அழுத்துறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் சரியான கோபம், கிட்டக்க வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விடுங்க அவரை பொறுமையாக விடுங்க, அவர் என்ன செய்கிறாருப்பா, அவர் ஏதோ பசி பட்டினி பஞ்சம் பாவம். அவர் கேட்குறாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, அல்லாஹ்வின் தூதரே, அஅ்தினி மிம்மாலில்லாஹி அல்லதி அஅ்தாக். சும்மா கூட கேட்கல, அதுவும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து எனக்கு கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் காசு கிடையாது, அல்லாஹ் தானே உங்களுக்கு காசு கொடுத்தா, அந்த காசு இருக்குல்ல, அந்த காசுலேருந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அல்லாஹ் அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரிப்பா கொஞ்சம் விடுப்பா அப்படின்னு அவரை சாந்தப்படுத்திட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்போது எல்லாமே கனிமத்தை பங்கு வச்சாச்சு, ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். இப்போ ஒரு மிகப்பெரிய மகத்தான தலைவர், ஒரு நபி, ஒரு ரசூலு, தங்களது உயிரையே கொடுப்பதற்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கு மத்தியில் இருக்காங்க. ஒரு பெரிய போரை நிகழ்த்திவிட்டு படை தளபதியாக வெற்றி கண்ட ஒரு பெரிய மாவீரராக அங்கே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒருவருக்கு ஒரு சாதாரண மனிதனால் இத்தகைய ஒரு நிகழ்வு நிகழ்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தவர்களாகவே இருந்தார்கள் என்றால், தங்கள் விஷயத்தில் எவ்வளவு சகிப்பும் பொறுமை உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் இதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய சட்டம் மீறப்பட்டால் அவர்களுடைய கோபத்திற்கு முன்னால் எதுவும் நிற்காது. உசாமா வந்தாங்க, ஃபாத்திமா, வேற ஒரு ஃபாத்திமா இவங்க. அந்த ஃபாத்திமாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி, பெரிய பணக்கார பொண்ணு, யாருமே ரெக்கமெண்ட் பண்ண துணியலை. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, உசாமா நீங்கள் ரசூல்லாவுக்கு ரொம்ப பிரியமான புள்ள, நீங்கள் சொன்னால் ரசூல்லா கோபப்பட மாட்டேங்க. யாருமே கிட்டக்க வர தயாரில்லை. உசாமா சின்ன வாலிபர், அவர் என்ன சின்ன பையன் கூட சொல்லலாம், வாலிபர் தான். ஏன்னா போருக்கு அவங்கள அனுப்பும் பொழுதே கடைசியே அப்பயே வயசு அவங்களுக்கு 20க்கு குறைவாக தான் இருந்துச்சு. அப்போ அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெருக்கத்தினால கிட்டக்கு போய், ரசூல்லா ஒரு பெண்ணு திருடிட்டாங்க, விட்டுடலாம்ல ஏதாச்சும் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான். அல்லாஹு அக்பர். உசாமா மேலே, அவங்களுடைய அத்தா ஜெயிது மேலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டதே கிடையாது. ஹிப்பு ரசூலில்லா. உசாமாவுக்கும் அவங்களுடைய தந்தை ஜெயிதுக்கு பேரே லவ் ஆஃப் ரசூலுல்லா, ஹிப் ரசூலில்லான்னு சொல்லிட்டு, அவ்வளவு மகத்தான ஒரு தோழர்கள் ரெண்டு பேருமே, அவ்வளவு நெருக்கமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட தோழரை கேட்டாங்க, அத்தஷ்ஃபஉ ஃபீ ஹத்தி மின் ஹுதூதில்லாஹ் உசாமா, அல்லாஹ்வுடைய குற்ற சட்டங்களில் ஒன்றில் நீ என்னிடத்திலே சிபாரிசு செய்கிறாய் என்று சொல்லிட்டு, முஹம்மதின் மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவளது கையை நான் வெட்டுவேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ், புரியுதா? இன்றைக்கு மக்களுக்கு மார்க்க விஷயத்தில் கோபமே வராது. துன்யா விஷயத்தில் கோபம் எப்போதும் மூக்குக்கு மேலே பொத்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹு தஆலா நம்முடைய கோபத்தையும் வீரத்தையும் மார்க்கத்திற்காக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். கவனிங்க, பைனஹுமா இர்குன் யுதிர்ருஹுல் கதபு. அந்த இரண்டு புருவங்களுக்கு நடுவிலே ஒரு நரம்பு இருக்கும். கோபம் அதை உப்ப வைத்து விடும். யுதிர்ருஹு, அதில் அப்படியே அந்த ரத்தம் ஓடுறது அப்படியே சிவந்து போய் தெரிய ஆரம்பித்து விடும். கவனிங்க, யா அர்ஹமர் ராஹிமீன். அக்னல் இர்னைனி, அக்னல் இர்னைனி. கவனிங்க, அக்னா, அக்னான்னு சொன்னால் உயரமாக, அல் இர்னைன்னு சொன்னால் இந்த மூக்குடைய ரெண்டு பகுதி இருக்குது பாருங்களேன். இந்த மூக்கு அவர்களுக்கு உயரமாக இருக்கும், ரொம்பவும் சப்ப மூக்காக இருக்காது. சைனாக்காரங்க மூக்கு அதே போல் அந்த ரீஜன் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து நேபாளிலேருந்து ஆரம்பிச்சிடும். நேபாள், அப்புறம் தாய்லாந்து, அப்புறம் சைனா, அந்த பக்கம் சவுத் கொரியா, நார்த் கொரியா, அந்த பக்கம் அப்படியே ஜப்பானுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாரையே அப்புறம் இந்த மங்கோலியா, இதெல்லாம் அவங்கள நமக்கு பார்த்தா அவங்க முகம்லாம் ஒரே மாதிரி இருக்கும்.
ஆனால் நம்ம பழகி பார்த்தா தெரியும், ஒவ்வொரு ரீஜன்லேயும் அந்த முகம் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். சைனாலேயே, சைனாக்காரங்கள்லேயே சிங்கப்பூரில் இருக்கிற சைனா, மலேசியாவில் இருக்கிற சைனா, சைனாவிலேருந்து வரக்கூடிய சைனாக்காரனுக்கு இடையிலே முகத்தில் வித்தியாசங்கள் இருக்கும். நோக்கம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மூக்கு இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூக்கு உயரமானதாக இருக்கும். அக்னல் இர்னைன். அதே போல் இன்னொரு அக்னாவுக்கு நல்ல வடிவமைந்ததாக ஒரு அமைப்பாக இருக்கும். சரிங்களா? அதாவது சில பேருக்கு வந்து இப்போ நம்ம சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காஷ்மீர்காரங்க, அதே போல் அதை விட்டு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஈரானியன்ஸு, மூக்கு உயரமாக இருக்கும். ஆனால் அந்த மூக்கு வந்து ஒரு மடிப்பாக போய் சில இடத்துல உயர்த்திக்கிட்டு சில இடத்துல இறங்கி பள்ளமேடா, அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது ஒரு ஒரு ரீஜனுக்கு அல்ல அமைச்சிருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூக்கு இருக்குல்ல, அப்படியே செதுக்கி, ஒரு சிலைக்கு செதுக்கினா எப்படி இருக்கும், ஒரு அழகான ஒரு சிலையை வடித்து அந்த சிலைக்கு செதுக்குனா அந்த மாதிரி மூக்கு உயரமாகவும் 2 பக்கமும் சமமாகவும், அதே போல் மேல் பகுதியும் சரியான ஒரு சமத்துவத்தோடு இருக்கும். அது மட்டும் இல்லை, லஹு நூருன் யஅலூஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே ஒரு அழகான ஒளி இருக்கும். அது அவர்களுக்கு மேலாக எப்போதும் தோற்றமளித்து கொண்டே இருக்கும். லஹு நூருன் யஅலூஹு வயஹ்சிபுஹு. இந்த இடத்துல லஹு என்பதை முழு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சொல்லலாம், அல்லது குறிப்பாக அந்த மூக்கையும் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மூக்கில் ஏதோ ஒரு வெளிச்சங்க, ஒரு லைட்டு போட்ட மாதிரியான ஒரு பிரகாசம் இருப்பதை போன்றே பார்ப்பவருக்கு தெரியும். வயஹ்சிபுஹு மன் லம் யதஅம்மல்ஹு அஷம்ம. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பவர், கவனிங்க, நல்ல ஒரு, அதாவது கூர்ந்து கவனிக்கவில்லை என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூர்ந்து ஒருவர் கவனிக்கவில்லை என்றால் அந்த மூக்கு பார்க்க ரொம்ப உயரமான மாதிரி தெரியும், ஆனால் அப்படி இருக்காது. அதாவது மிக மிக நடுநிலையோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் இருக்கும் என்பதை இங்கே அறிவிப்பாளர் உறுதி செய்கின்றார். கவனிங்க. கஸ்ஸல் லிஹ்யதி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடி அடர்த்தியாக இருக்கும். கஸ்ன்னு சொன்னால் அடர்த்தியாக இருப்பது, அல்லிஹ்யா தாடி. அத்அஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்அஜ சஹ்லல் ஹத்தைனி ஐ ஷித்தத்து சவாதில் ஹதகத்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கண் இருக்கிறது பாருங்க, அந்த கண்ணு வந்து கருவிழி நல்ல கருகருன்னு, அதை சுற்றி உள்ள பகுதி வெண்மையும் நல்ல வெண்மையாக இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்விழியை பொறுத்த வரைக்கும் கருவிழி நல்ல கருப்பாகவும் அதை சுற்றி உள்ள அந்த பகுதிகள் வெண்மையாகவும் இருக்கும். திரும்ப படிப்போம். வயஹ்சிபுஹு மன் லம் யதஅம்மல்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூர்ந்து கவனிக்காதவர் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அஷம்ம, மூக்கு ரொம்ப உயரமானவரை போன்று கருதி கொள்வார். ஆனால் அப்படி இல்லை, எந்த அளவுக்கு உயரமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு உயரமுடையவர்களாக, மூக்கு உயரமுடையவர்களாக இருந்தார்கள். கஸ்ஸல் லிஹ்யதி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி அடர்த்தியானவர்களாக இருந்தார்கள். யாருக்கு வரலையோ பிரச்சனை இல்லை, ஆனால் வந்தும் ரொம்பவும் மெல்லியதாக, சின்னதாக, சில நேரங்களில் வந்து நாகரிகங்கிற பேரில் சில நேரங்களில் பல விஷயங்களை சொல்லி மக்கள் செய்கிறாங்களே, அது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயம் அல்ல. கஸ்ஸல் லிஹ்யதி அத்அஜ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவிழி உடையவர்களாக இருந்தார்கள். சஹ்லல் ஹத்தைனி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கன்னங்கள் எப்படி இருந்தது, ரொம்பவும் உப்பிக்கிட்டு பண்ணு மாதிரி அப்படியும் இல்லாமல் ரொம்பவும் உள்ளார போய் பள்ளம் உழுந்ததும் இல்லாமல் ஒரு மென்மையாகவும் மிதமாகவும் சமமாகவும் இருந்தது. எல்லா வகையிலையும், புரியுதுங்களா? அதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்களா, ரொம்ப அற்புதமான கவிதை, இருங்க அதை எடுக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வை பார்க்கும் பொழுதெல்லாம், முந்தைய காலத்தில் ஐயாமுல் ஜாஹிலியாவில் ஒரு கவிதை ஒருத்தர் படிப்பார். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து படிச்சிருப்பாங்க ஒரு கவிதை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த கவிதை ரொம்ப பிடிச்சமான கவிதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்களாம், கவனிங்க, சாட்டில் ஷேர் பண்ணுறேன். வ அஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி, கவனிங்க, வ அஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி வ அஜ்மலு மின்க லம் தலிதின் நிசா. உங்களை விட அழகான ஒருவரை, உங்களை விட அழகான ஒருவரை எனது கண்கள் பார்த்ததே இல்லை. முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? அது மட்டுமா? அடுத்து சொல்லாரு பாருங்க, வ அஜ்மல், 2 இருக்குது, ஹுஸ்ன் ஒன்று இருக்குது, ஜமால் ஒன்று இருக்குது. ஹுஸ்னுங்கிறது அதாவது வசீகரமான தோற்றம், புரியுதுங்களா? பார்த்தோன்னு ஒரு அழகுன்னு சொல்கிறோமா இல்லையா, அதெல்லாம் சொல்லப்படும்.
இன்னொன்று இருக்குது ஜமால்னு சொல்லி. ஜமால் என்று சொன்னால் பர்டிகுலராக ஒவ்வொன்றையும் அமைப்பாக, அதுக்கு பிறகு குணம், இப்படி எல்லாவற்றிலும் ஒரு அழகு கூடுமையானால் அதை தான் ஜமால் என்று சொல்லுவாங்க. ஜமீல், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹு தஆலா ஜமீல், ஜமாலை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் வந்து ஹசன் என்ற வார்த்தை இருக்காது, ஆனால் ஜமீல் என்ற வார்த்தை இருக்கும். இப்போ பாருங்க என்ன சொல்றாரு அடுத்து, வ அஜ்மலு மின்க லம் தலிதின் நிசா, உங்களை விட ஜமீலான ஒருவரை உலகத்தில் பெண்கள் பெற்றெடுத்ததே இல்லை. எவ்வளோ அதாவது எப்படி ஹஸ்ஸான் இப்னு சாபித் யோசிச்சிருப்பார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வர்ணிக்கிறது. அதனால தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்கு பேர் ஷாயிரு ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய கவிஞர்கள் இருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறப்புகளை உயர்வுகளை பாடுவதற்கு. அதில் ஷாயிரு ரசூலில்லாஹ் என்று பெயர் பெற்றவங்க யார்? ஹஸ்ஸான் இப்னு சாபித். வ அஜ்மலு மின்க லம் தலிதின் நிசா. அடுத்து சொல்கிறாங்க பாருங்க வார்த்தையை, ஹுலிக்த முபர்ரஅன் மின் குல்லி ஐபின், ஒவ்வொரு குறையிலிருந்தும் பரிசுத்தமாக்கப்பட்டவராக நீங்கள் படைக்கப்பட்டீர். குணத்திலையும் குறை கிடையாது, உடல் அமைப்பிலும் குறை கிடையாது. இப்படி குறையே இல்லாமல் பரிசுத்தமானவராக, குறைகளை விட்டு நீங்கியவராக நீங்கள் படைக்கப்பட்டீர். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்றாங்க பாருங்க, கஅன்னக கத் குலிக்த கமா தஷா. அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை அப்படியே பார்த்து 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 ரசிச்சா எனக்கு எப்படி தெரியுதுன்னா, அல்லாட்ட நீங்கள் உங்களை இப்படி படைக்கணும்னு சொல்லி அல்லாஹ் உங்களை படைச்ச மாதிரி, நீங்கள் விரும்பியதை போன்று நீங்கள் படைக்கப்பட்டதை போன்று தோன்றுகிறது. அல்லாஹ், இது வந்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய கவிதை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமானது. வ அஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி வ அஜ்மலு மின்க லம் தலிதின் நிசா குலிக்த முபர்ரஅன் மின் குல்லி ஐபின் கஅன்னக கத் குலிக்த கமா தஷா யா அர்ஹமர் ராஹிமீன். அக்னல் இர்னைனி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூக்குகளுடைய 2 பகுதிகளும் உயர்ந்தவர்களாக, மூக்கு உயரமானவர்களாக, அதே நேரத்தில் மேல் பகுதியிலிருந்து சமமானவர்களாக இருந்தார்கள். அந்த மூக்கின் மீது ஒரு ஒளி எப்போதும் மேலே தெரிந்து கொண்டிருக்கும். வயஹ்சிபுஹு மன் லம் யதஅம்மல்ஹு அஷம்ம, தூரத்திலிருந்து சரியாக பார்க்காதவர் ரொம்ப உயரமான மூக்குடையவரை போன்று தெரிந்து கொள்வார். ஆனால் அப்படி அல்ல. கஸ்ஸல் லிஹியத்தி, தாடி அடர்த்தியானவர்களாக இருந்தார்கள். அஜ்அஜ, அவர்களுடைய கண் கருவிழி மிகவும் கருமையாக இருக்கும். சஹலல் ஹத்தைனி, அவர்களுடைய 2 கன்னங்களும் மென்மையாகவும் சமமாகவும் இருக்கும். ரொம்பவும் பருத்து உள்ளார போய் புஃப்னு உப்பிக்கிட்டு இருக்காது, அதே போல் உள்ளார போய் தொங்கியதாகவும் பள்ளம் முழுந்ததாகவும் இருக்காது. வலி அல் ஃபமி, வாய் நல்ல விசாலமாக, நல்ல அகலமாக விசாலமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், சின்ன வாய் வந்து அது வந்து பேச்சு வந்து தெளிவு இல்லாமல் இருக்கும். நீங்கள் நல்ல உச்சரிப்போட தெளிவாக பேசக்கூடியவங்கள பாருங்கள், அவங்களுடைய வாய் எந்த அளவுக்கு நல்ல விசாலமாக இருக்குதோ அந்த அளவுக்கு பேச்சு அது சரளமாகவும் உச்சரிப்புகள் சரளமாகவும் வரும். வலி அல் ஃபமி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் விசாலமானவர்களாக அகலமானவர்களாக இருந்தார்கள். அஷ்னப, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்கள் நல்ல வெண்மையாக ஒளி வீசக்கூடியதாக இருக்கும். ஒன்று இருக்கு வெறும் அபியத், இன்னொன்று அஷ்னப், நல்ல பளிச்சுன்னு வெண்மையாக பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கும். முஃபல்லஜல் அஸ்னானி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த முன்பல் இருக்கு பாருங்க, இந்த பல்லு வந்து நல்ல அழகாக பார்ப்பதற்கு லைட்டாக இடைவெளியோடு இருக்கும். அப்படி சிரிக்கும் போது பார்த்தா அந்த இடைவெளியிலேருந்து அப்படியே பிரகாசம் வர்ற மாதிரி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலி அல் ஃபபி, அதாவது வாய் விசாலமானவர்களாக இருந்தார்கள். அஷ்னப, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் வெண்மையானவர்களாக தூய்மையானவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தொழுகைக்கு மிஸ்வாக் செய்வாங்க, உது செய்யும்போது மிஸ்வாக் செய்வாங்க, வீட்டுக்குள்ளார வந்தால், வீட்டை விட்டு வெளியே போனால், யார்கிட்டையாவது பேசுகிறதா இருந்தால் எப்போதுமே மிஸ்வாக், தூங்குறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்து கொண்டே இருப்பார்கள். கவனிங்க, முஃபல்லஜல் அஸ்னானி, அவருடைய முன்பற்கள் இடைவெளிகளுடன் அழகுடையதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பல்லு அப்படி வாயை திறந்து பேசினாங்கன்னா அல்லது சிரித்தார்களே ஆனால் அந்த பல்லு அப்படியே வெள்ளை வெள்ளேருன்னு சொல்லி அப்படியே அழகாக இருக்கும். இன்றைய காலத்தில் என்ன செய்கிறாங்க,
பெயிண்ட் போட்டு பட்டி பார்த்து பேஸ்ட் அடிச்சுட்டு இருக்கிறானோ, முகத்துக்கு தான் பெயிண்ட் பார்க்குறானோ பட்டி அடிக்கிறானோன்னு பார்த்தா கடைசியில் பல்லுக்கே பெயிண்ட் அடிக்கிற அளவுக்கு காலம் மாறி போச்சு. இப்போ நீங்கள் டிவிலலாம் இதெல்லாம் பார்க்குறோமே, வெள்ளை கிடையாது, அதெல்லாம் பட்டி பெயிண்ட் எல்லாமே. தகீகல் மஸ்ருபதி, இது பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு ரொம்ப வறுமையில் இருந்தாங்க, கஷ்டத்தில் இருந்தாங்க. மேலாடை எப்போதுமே அவங்க மேலே ஆடை இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. போர்வை இருக்கும், சில நேரத்தில் துண்டு தான் இருக்கும், சில நேரத்தில் அது கூட இருக்காது. ஒரு இதையே மேலே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கழுத்தோடு சேர்த்து கட்டி பெருசாக போட்டிருப்பாங்க, இல்லைன்னா கீழே மட்டும் தொப்புலேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மறைச்சி கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். தகீகல் மஸ்ருபதி, மஸ்ருபானா என்ன பாருங்க, இந்த நெஞ்சிலிருந்து அப்படியே ஒரு முடி நேராக நடுவில் அந்த தொப்புள் வரைக்கும், நாப்பு வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சிலிருந்து நாப்பு வரை, தொப்புள் வரை மென்மையான மெல்லிய ஒரு முடி உடையவர்களாக இருந்தார்கள். தகீகல் மஸ்ருபதி. அப்போ மற்ற இடங்களெல்லாம் நெஞ்சில், அதே போல் கழுத்துக்கு கீழே உள்ள பகுதி, புஜப்பகுதி வருது பாருங்க. கஅன்ன உனுகஹு ஜீது தும்யத்தின். தகீகல் மஸ்ருபத்தி, அவர்களுடைய நெஞ்சிலிருந்து ஒரு மெல்லிய முடி அவர்களுடைய தொப்புள் வரை நீண்டு கொண்டிருந்தது. தகீக்னா மெல்லிய, அல் மஸ்ருபான்னு சொன்னால் அந்த நெஞ்சிலிருந்து கீழே நோக்கி செல்லக்கூடிய முடி, மார்பிலிருந்து அந்த தொப்புள் வரைக்கும். கஅன்ன உனுகஹு, அவர்களுடைய கழுத்து. இப்போ பாருங்களேன், சில பேருக்கு எப்படின்னு சொன்னால் கழுத்து ரொம்ப நீளமாக இருக்கும், சில பேருக்கு கழுத்து அந்த நடுப்பகுதி. இப்போ பெண்களுக்கு கொஞ்சம் உயரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் அவங்க நெக்லஸ்ஸு அந்த நகைகள்லாம் போடுறாங்கல்ல. ஆண்களுக்கு கொஞ்சம் நடுத்தரமாக இருக்கும். சில பேருக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒட்டி இருக்கும், இந்த மார்போட நெஞ்சோட ரொம்ப குட்டையான மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்து எப்படின்னா, ஒரு பொம்மையை ஒரு சிலையை செதுக்குனா அதுக்கு எப்படி கழுத்து வைக்கப்படுமோ அப்படியே மேலே அந்த இடத்துல அப்படியே லைட்டாக மெல்லிசாக போய் அதுக்கப்புறம் அந்த முகத்தை அமைப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி அவர்களுடைய கழுத்து இருந்தது. கஅன்ன உனுகஹு, அவர்களுடைய கழுத்தோ ஜீது தும்யத்தின், ஒரு பொம்மையின் கழுத்தை போன்று. ஜீதுனா அந்த கழுத்து நடுவில் உள்ள இந்த பகுதி. அது என்ன பொம்மை? வெள்ளி பொம்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு வெள்ளியில் ஒரு பொம்மை செஞ்சாங்கன்னா அந்த வெள்ளி பொம்மையினுடைய கழுத்துக்கு பாருங்க, ஜீதுன்னு சொன்னால் இந்த மாலை மாட்டக்கூடிய இந்த இடம், அந்த மாதிரி இதில் வருது பாருங்க. ஃபி ஜீதிஹா ஹப்லும் மின் மஸதுன்னு சொல்லி தப்பத் யதால வருது பாருங்க. அதான் உனுக்குன்னு சொன்னால் மொத்தமாக இங்கேருந்து இது வரைக்கும் உண்டான அந்த பகுதி. ஃபி ஸஃபாயில் ஃபிர்லதி, வெள்ளியினுடைய அந்த வெளிச்சத்தில். அப்போ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்து பார்த்தா அந்த அளவு தெளிவாக இருக்கும். புரியுதுங்களா? தாடி ஒரு பக்கம் அடர்த்தியாக இருக்கும். அப்படி தாடி இருக்கிறதுனால இங்கேருந்து பார்த்தா அந்த கழுத்து தெரியாதான்னு சொன்னால் கழுத்து தெரியும், அந்த அளவுக்கு தெளிவாக தெரியும். அதில் ஒரு பிரகாசம், வெள்ளியினுடைய பிரகாசத்தை போன்று. எப்படி ஒரு வெள்ளியில் சிலை செஞ்சால் அதனுடைய கழுத்து அமைக்கப்பட்டிருக்குமோ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கழுத்து இருக்கும். முஅ்ததிலல் ஹல்கி, அவர்களுடைய மொத்த உடல் அமைப்பு ஷார்ட்டாக கடைசியில் கொண்டு வந்துடுறாங்க. முஅ்ததில், எல்லா விஷயங்களிலும் நடுத்தரமாக இருக்கும். முஅ்ததிலல் ஹல்கி, அவர்களுடைய உடல் சமநிலையோடு இருக்கும், சமநிலையான உடல் அமைப்புடையவர்களாக இருந்தார்கள். பாதினன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல கவனிங்க, உடல் திடமாக இருந்தார்கள். ரெண்டு இருக்கு. ஒன்று என்னன்னு சொன்னால், உடல் ரொம்ப உப்பி போய் இந்த பக்கம் சதை இந்த பக்கம் சதை, வயிறு இவ்வளவு பெருசுக்கு, ஆள் நடந்து வரும்போதே ஒரு மாதிரியாக, அப்படி கிடையாது. அது தொப்பை, அதே போல் அதாவது பார்க்குறதுக்கு குண்டு கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி பெங்களூர் கத்திரிக்காய்பாங்க, அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க பூசணிக்காய்பாங்க, அப்புறம் இந்த இன்னும் நிறைய சொல்லுவாங்க இந்த குண்டாக இருக்கிறவங்கள. அது வேற, அது பதீன். பாதின்னு சொன்னால் இன்னொன்று இருக்குது. அதாவது சில பேர் இருப்பாங்க ஒல்லி பிச்சானா இருப்பாங்க, எலும்பாக இருக்கும், சதையே இருக்காது. சில பேர் இருப்பாங்க உடம்புல சதை இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் எந்த சதையும் பார்த்தா பிடிப்பாக இருக்காது, எல்லாமே நொழு நொழுன்னு இந்த பலூனில் காற்று பிடிக்கி விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நொழு நொழுன்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் எதுக்குமே ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு சுறுசுறுப்பாக ஒரு வீரமாக எதுவுமே செய்ய முடியாது. இப்போ ஒருத்தர் ரெகுலராக கரெக்டான ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, அப்போ அவருடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் பாருங்கள். அவருடைய சதைகள்லாம் நல்ல பிடிப்பாக திடகாத்திரமாக, அதே போல் உடல் நல்ல எங்கெங்கெல்லாம் சதை இருக்கணுமோ அங்கங்கெல்லாம் சதை இருக்கணும், எங்கெங்கெல்லாம் எலும்புகள் தெரியணுமோ அங்கே நல்ல எலும்பு தெரியும், நரம்பு தெரியும். அந்த மாதிரி ஒரு உடல் கட்டமைப்போடு இருப்பவருக்கு பாதின்னு சொல்லப்படும். அப்புறம் முத்தமாசிக்னு சொன்னால் அவர்களுடைய உடல் உறுதியாக இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு ஒன்றுக்கொன்று பிடிப்புள்ளதாக,
அதாவது அப்படி கையை ஒருத்தருடைய பிடியை பிடிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரி இருக்கும். பாதினன் முத்தமாசிகன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் திடகாத்திரமானவர்களாக இருந்தார்கள். முத்தமாசிகன், உடல் பிடிப்புடையவர்களாக, சதை பிடிப்புடையவர்களாக இருந்தார்கள். அப்போ ரொம்ப தொலைன்னு சதை உடையவர்களாகவும் இல்லை, ரொம்ப மெல்லியவர்களாகவும் இல்லை, பார்ப்பதற்கு விகாரமான அளவுக்கு குண்டாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. சவா அல் பத்னி வஸ்ஸத்ரி, வயிறும் நெஞ்சும் சமமாக இருக்கும், வயிறும் நெஞ்சும் சமமாக இருக்கும். புரியுதுங்களா? இதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அளவான சாப்பாடு, பசித்தால் சாப்பிடுவார்கள், கொஞ்சம் பசி இருக்கும் பொழுதே உணவை நிறுத்தி கொள்வார்கள். நம்ம எப்படி செய்வோம்? பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிடுவோம், பசிக்காமல் சாப்பிடுவோம், ருசிக்காக சாப்பிடுவோம். அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது பசி போயிடும் 3 தடவை போயிட்டு அதுக்கப்புறமா போதும்னு மனசு சொல்லும். ஆனாலும் டேஸ்ட்டாக இருக்கே, இது இருக்கே, அது இருக்கே, அதை டேஸ்ட்டு பார்க்கலையே, இதை டேஸ்ட்டு பார்க்கலையேன்னு சொல்லி கடைசியில் நமக்கு நாமே எல்லா பிரச்சனைகளையும் அட்வான்ஸாக வாலண்டரியாக நம்ம போய் அதை இழுத்துப்போம். இதுதான் நம்ம வேலை. புரியுதுங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி உணவுகளுடைய வகைகள் அதிகமானதுனால நமக்கு பிரச்சனைகள், ஒன்று பொருளாதார பிரச்சனை, ரெண்டாவது நேரங்கள் சரியான மார்க்க விஷயங்களுக்கு கொடுக்க முடிகிறது கிடையாது, அப்புறம் நோய் பிரச்சனை, அப்புறம் அந்த நோய்க்கு செலவழிக்கிற பிரச்சனை. என்ன செஞ்சோம்? முதல்ல சாப்பாட்டுக்கு செலவு பண்ணோம், அதுக்கு பிறகு என்ன செஞ்சோம்? அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நேரத்தை செலவு பண்ணோம், அதுக்கு பிறகு அந்த சாப்பாட்டினால நோய் வந்துச்சு பாருங்கள், அந்த நோய்க்கு செலவு பண்ணுறது, அந்த நோய்க்கு காசு செலவு பண்ணுறோம், நேரமும் செலவு பண்ணுறோம். அப்போ எப்படி நம்ம வீணாக போயிருக்கோன்னு பார்த்துங்க. நான் என்ன சொல்கிறேன் உங்களை சொல்லலை, நீங்கள்லாம் மாஷா அல்லாஹ். சவா அல் பத்னி வஸ்ஸத்ரி, வயிறும் சமமாக இருக்கும், நெஞ்சும் சமமாக இருக்கும். அப்புறம் கவனிங்க, முஷீஹஸ் சத்ரி. இன்னொரு அறிவிப்பில் அரீதஸ் சத்ரி, அதாவது நெஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நல்ல அகலமாக விசாலமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு போர் வீரரை போன்று, ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுடலோடு ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய எல்லா வகையிலையும் அறிவாலும் ஆற்றலாலும் திறமை படைத்த ஒருவரை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அமைப்பு இருந்தது. முஷீஹஸ் சத்ரி, இன்னொரு அறிவிப்பில் அரீதஸ் சத்ரி. கவனிங்க, பஈத மா பைனல் மன்கிபைனி, இந்த புஜம் இருக்கு பாருங்க, இங்கேருந்து இது வரைக்கும், இந்த பஈதல் மன்கிபைனி, இந்த 2 புஜங்களுக்கு இடையில் அவ்வளவு இடைவெளிகள், தூரம் உள்ளவர்களாக இருந்தார்கள். 2 தோள்களுக்கு இடையிலே இடைவெளிகள் விரிந்திருந்தது. அப்போ இப்படி போய் சொங்கியா இது 2 இப்படி கூணு உளுந்து கிடையாது. புரியுதுன்னா? அதே போல் இந்த புஜம் அப்படியே தொங்கி இருக்கிறது கிடையாது. அப்போ வாள் எடுத்து சண்டை போடணும், அதே போல் குதிரையில் போகணும், எதிரிகளை பிடிக்கணும்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த உடல் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா நபிமார்களிலேயே வீரமிக்கவர்களாக, துணிவு மிக்கவர்களாக அனுப்பினான். ஒரு நபிங்க 50 வயசுக்கு மேலே, நல்லா கவனிங்க, யா அர்ஹமர் ராஹிமின். இன்றைக்கி என்ன செய்கிறோம் நம்மலாம்? அல்லாஹ் தான் நம்மளை மன்னிக்கணும், நாளைக்கு மறுமையில் போய் நிற்கும்போது என்ன ஆக போகிறோமோ தெரியல. யா ரப் இர்ஹம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 வயசுக்கு மேலே. எத்தனை வயசுக்கு மேலே? 53 வயசுக்கு மேலே. இதில் 40 வயசு வரைக்கும் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நிம்மதியாக மனைவி மக்களோடு வாழ்ந்தாங்க. நபித்துவத்துக்கு பிறகு 13 வருஷம் மக்கால பசி, பட்டினி, சிரமம், அதுலேயும் கடைசியாக 2.5 ஆண்டுகள் அபு தாலிப் கணவாயிலே அடைக்கப்பட்டார்கள் அல்லவா, அதை சொல்லவே வேணாம். அதுலேயே அவங்களுடைய உடல் அவ்வளவு வீணாக போயிடுச்சு. அபு தாலிபு மரணித்து போயிடுறாரு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நோய்வாய்ப்பட்டு மரணிச்சிடுறாங்க. 2.5 வருஷம் பசி பட்டினியாக ஒரு மனுஷன் கிடந்தாருன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நிலையில் அடுத்து ஹிஜ்ரத்தெல்லாம் செஞ்சு வந்துட்டாங்க. இங்கே வந்தால் இங்கே ஒரு சூழ்நிலை மதீனால 53 வருஷத்துக்கு பிறகு 53 வருஷத்துக்கு பிறகு 10 ஆண்டுகளில் மதீனால, எத்தனை ஆண்டுகளில்? 10 ஆண்டுகளில் 19 யுத்தங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கலந்துருக்காங்க. எத்தனை யுத்தத்தில்? 19 யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கலந்துருக்கிறாங்க. ஒரு யுத்தமும் சாதாரணமான யுத்தம் அல்ல. அது போக 64 யுத்தங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைகளை தயார் செஞ்சு அனுப்பியிருக்காங்க. அது சரியா? இது கஸ்வா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டது கஸ்வா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலக்காமல் படையை அனுப்பியதற்கு பேர் படைப்பிரிவு சரியான்னு சொல்லுவாங்க. அது போக எவ்வளவு தாவாவுடைய பயணங்கள் நினச்சி பாருங்க.
இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 53 வயசுக்கு பிறகு ஒரு 25-26 வயசுல முழு திடகாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் செய்த அளவுக்கு தியாகங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்றால் அல்லாஹு தஆலா அந்த சுமைகளையும் வலிகளையும் வேதனைகளையும் சிரமங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு மனசையும் கொடுத்தான், அதே போல அந்த உடல் வாகையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். கவனிங்க, சவா அல் பத்னி வஸ் சத்ரி, அவர்களுடைய வயிறும் நெஞ்சும் சமமாக இருந்தது. முஷீஹ சத்ரி, இன்னொரு அறிவிப்பில் அரீத சத்ரி, அவர்களுடைய நெஞ்சு விசாலமாக அகலமாக இருந்தது. பஈத மா பைனல் மன்கிபைனி, இரண்டு புஜங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி தூரமாக இருந்தது. நல்லா பார்க்கறதுக்கு இந்த பக்கம் ஒரு புஜம், இந்த பக்கம் ஒரு புஜம், நல்லா பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக. சரி, இந்த புஜம் எப்படி இருந்துச்சு? லஹ்மல் கராதீசி, அல் கராதீஸ் கிர்தாசுடைய பன்மை. எப்படின்னு சொன்னால், இந்த மூட்டுகள் இருக்குது பாருங்கள், கை மூட்டு, இந்த மூட்டு, அதே போல் இந்த பகுதி, அதே போல் இந்த பகுதி, அப்புறம் வந்து இந்த தோல் புஜம், அதே போல் முட்டிக்கால், இந்த மூட்டுகளெல்லாம் நன்கு பெருத்தவர்களாக நல்ல திடகாத்திரமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதான் அதீமல் கராதி லஹ்மல் கராதிசி, மொத்தமானவர்களாக. கிர்தாஸ் அதாவது மூட்டுகள் மொத்தமானவர்களாக, தடிப்பமானவர்களாக, பலமிக்கவர்களாக இருந்தார்கள். அன்வரல் முத்தஜர்ரிதி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹ்மல் கராதிசி அன்வரல் முத்தஜர்ரிதி. இங்கே பாருங்க, அல் முத்தஜர்ரித் என்று சொன்னால் உடலில் ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய பகுதி. இப்போ நல்ல ஒருத்தர் முழுசாக ஆடை போட்டுக்கிறாரு. பொதுவாக வந்து கையில் வந்து நம்ம எப்போதும் க்ளவுஸ் போட மாட்டோம் குளிர் நேரத்தில் தவிர, அப்போ கை வந்து திறந்துருக்கும் மணிக்கட்டிலேருந்து. அதே போல் காலில் சாக்ஸு போடலைன்னா கால் பகுதி திறந்துருக்கும். அதே போல் முகம் திறந்துருக்கும். சரிங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆடை படாமல், ஆடை போர்த்தாமல் இருந்துச்சோ, நமக்கு எப்படி இருக்கும்? வெயிலில் போய் கருத்து போயிடும். சரிங்களா? அதுவும் இந்த பைக் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் கருத்து போயிடும். அதே போல் சில பேர் அரக்கை சட்டை போடுவாங்க, அவங்களுக்கு இந்த வெயிலில் போனாங்கன்னு வச்சுங்களேன், வெயிலில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம்லாம் அப்படியே கருத்து போயிடும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி என்றால் அன்வரல் முத்தஜர்ரிதி, ஆடை இல்லாத பகுதிகள், அவங்களுடைய உடம்புல எந்த பகுதியில் பெரும்பாலும் ஆடை இருக்காதோ அந்த மாதிரி பகுதி நமக்கு இருப்பதை போன்று இருக்காது, அதுவும் ஒரு பிரகாசமாக இருக்கும். அன்வரல் முத்தஜர்ரிதி, ஆடையின்றி வெளிப்படும் பகுதிகள் ஒளி வீசி கொண்டிருக்கும். அன்வரல் முத்தஜர்ரிதி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்வரல் முத்தஜர்ரித், அதாவது ஆடையின்றி வெளிப்படக்கூடிய இடங்கள் ஒளி வீசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்து மௌசூல மா பைனல் லப்பதி, மௌசூல மா பைனல் லப்பதி வஸ்ஸுர்ரதி பிஷஅரின் யஜ்ரி கல் ஹத்தி. பாருங்க, லப்பத்துன்னு சொன்னால் இந்த கழுத்து பகுதி. சரிங்களா? இந்த இருக்கு பாருங்க, இந்த கழுத்து பகுதி. அதுக்கப்புறமா சுர்ரத்துன்னு சொன்னால் தொப்புள். இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு நூலை போன்று இருக்கக்கூடிய ஒரு முடியை போன்று அப்படியே இணைக்கப்பட்டிருக்கும். அதை நம்ம பார்த்தோம், தகீகல் மஸ்ரூபாவில் நம்ம பார்த்தோம். மௌசூல மா பைனல் லப்பதி, மௌசூல மா பைனல் லப்பதி, நெஞ்சில் வந்து அந்த குழியாக இருக்கும் பாருங்க ஒரு இடம், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ஒரு குழி மாதிரி ஒன்று இருக்கும். அங்கேருந்து தொப்புள் வரைக்கும் அந்த முடி அப்படியே ஒரு நூலை போன்று ஓடிக்கொண்டிருக்கும். ஆரிய சதியைனி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சு பகுதி, இந்த பகுதி இருக்கு பாருங்க, இந்த பகுதியில் வந்து முடி இருக்காது. மாசிவாதாலிக்க, அதை தவிர அஷ்அர திராஇனி, அவங்களுடைய புஜம், மன்கிபு, அதே போல் நெஞ்சினுடைய மேல் பகுதிகள், இங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முடி இருக்கும். தவீல ஜந்தைனி, தவீல ஜந்தைனி, அவர்களுடைய ஜந்துன்னு சொன்னால் கை எலும்பு, அவர்களுடைய கை எலும்புகள் எல்லாம் நீளமானதாக இருக்கும். இந்த பாருங்க, இந்த குடங்கை எலும்பு இருக்கு பாருங்க, நல்ல நீளமா விசாலமா. ரஹ்பர் ராஹதி, இந்த கை இருக்கு பாருங்க, உள்ளங்கை, ராஹனா இதான், இந்த உள்ளங்கை வந்து நல்ல விசாலமாக இருக்கும், நல்ல பெருசாக இருக்கும். சில பேர் வந்து கை கொடுப்பாங்க, கை கொடுத்தா அவங்க கை நம்ம கைக்குள்ளார எங்கே இருக்குன்னு தேடணும். சில பேர்கிட்ட கை கொடுத்தா நம்ம கை அவங்க கைக்குள்ளார எங்கே இருக்குன்னு தேடணும். புரியுதுங்களா? கை கொடுத்தோன்னா நல்லா பிடிக்கிறதுக்கு. மாஷா அல்லாஹ். கவனிங்க, தவீல ஜந்தைனி, இரண்டு கைகளுடைய எலும்புகள் நீளமாக இருக்கும். ரஹ்பர் ராஹதி, அதுக்கு அடுத்தது இது, இந்த அவர்களுடைய உள்ளங்கைகள் நன்கு விசாலமானதாக இருக்கும். ஷஅனல் கஃபைனி வல் கதமைனி, ஷஅனல் கஃபைனி வல் கதமைனி, கஃப்னா மொத்தம் இந்த கை, இதுக்கு மேலே,
அதே போல் கதம்னு சொன்னால் நம்முடைய கால் போய் முடியுது பாருங்கள், காலுடைய அந்த செருப்பு போடுற இடம் இருக்குது பாருங்கள், அதான் கதம். அவர்களுடைய 2 மணிக்கட்டு கைகளும் அவர்களுடைய 2 பாதங்களும் நன்கு வலிமை மிக்கதாக ஷஅனல் கஃபைனி வல் கதமைனி. அப்போ ஒரு பிடிச்சா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதே போல் காலை நிற்க வச்சா யாரும் தள்ள முடியாது சாதாரணமாக. ஷஅனல் கஃபைனி வல் கதமைனி, பாதமும் 2 கரங்களும் வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள். சாயிலல் அத்ராஃபி, இந்த சாயிலல் அத்ராஃபு தான் நிறைய அறிவிப்புகளை கொண்டு, சாயின் சாயிர் இந்த மாதிரி பல அறிவிப்புகளை கொண்டு வருது. சாயிலல் அத்ராஃபுன்னு சொன்னால் அவர்களுடைய உறுப்புகளுடைய நீளங்கள், இந்த விரல் கை எங்கெங்கெல்லாம் முடியுதோ, அத்ராஃபுன்னு சொன்னால் ஓரங்கள், அதெல்லாம் நல்ல நீளமாக விசாலமாக. இப்போ விரல்லாம் நல்ல விசாலமாக, கால் விரல் கை விரல்கள் எல்லாமே நல்ல விசாலமாக நீளமானவையாக இருந்தன. சபுத்தல் கசபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரல்கள் நேராகவும் அழகாகவும் இருந்தன. அப்போ இந்த விரலில் வந்து கோணலோ அல்லது எந்த விதமான ஒரு சில பேருக்கு இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரல்கள் எல்லாம் விசாலமாக நேராக சமமாக இருந்தன. சில அறிவிப்புகளில் அல் கசப் என்பது அல் அசப் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, சபுத்துனா அல் மும்தத்துல்லதி லைஸ ஃபீஹி தஅக்குதுன் வலா நுதுவுன் வல் கசபு யுரீது பிஹா சாஇதைஹி வ சாகைஹி. அப்போ இந்த இடத்துல குறிப்பாக கசப் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடங்கை, அதே போல் குடங்கால், அந்த குதிரை பகுதின்னு சொல்லுவாங்க பாருங்கள், முட்டுக்காலுக்கும் அந்த கரண்டைக்காலுக்கும் நடுவில் உள்ள பகுதி, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்கு நீளமாக இருந்தது. அதில் முடிப்பு, சுருங்கல் அல்லது வந்து சதைகள் வந்து உப்பி கொண்டிருக்கிறது, வீங்கி கொண்டிருக்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தது. யா அர்ஹமர் ரஹீமீன், எப்படியெல்லாம் வர்ணிச்சிருக்காங்க பாருங்கள். ஹும்சானுல் அஹ்மஸைனி, அப்புறம் இந்த பாதம் இருக்கா இல்லையா, இப்போ வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக சமமாக இருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாதத்தில் எப்படி இருக்குன்னா, முன்னாடி விரல் பகுதி, பின்னாடி குதிங்காலுக்கு கீழே உள்ள அந்த பன்னு, அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த பகுதி, இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் அப்படி லைட்டாக ஒரு ஷேப் ஒன்று வரும் பாருங்க, அது நல்ல உயரமாக இருக்கும், தரையோட சேர்ந்து சப்பையாக இருக்காது. அதான் அஹ்மசுல் அஹ்மஸைனி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதத்தின் உள்பகுதி சற்று உள்ளிழுந்ததாக மேல் நோக்கியதாக இருக்கும். அப்போ அந்த இடைவெளி இருக்கும். அப்படி காலை வச்சு இப்படி எடுத்தால் கரெக்டாக அப்படி மண்ணில் காலை வச்சா தெரியும் அந்த இடம், ஏன்னா அது உள்ளார போயிடுதா இல்லையா. மசீஹல் கதமைனி, கவனிங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதம் மென்மையானதாக இருக்கும். அப்போ இவ்வளவுலாம் இருக்கிறதுனால அது ஒரு முரட்டா கை வச்சு பார்த்தா ரொம்ப சில பேருக்கு வந்து உதாரணத்துக்கு கடினமான வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்க, இரும்பு அடிக்கிற வேலை. அந்த காலத்தில் வந்து நாங்கள்லாம் வந்து தண்ணி அடித்து தான் பைப்பில் தண்ணி அடிப்போம் அல்லது கிணத்துல இருப்போம், கையெல்லாம் பார்த்தா சொரன்னு இருக்கும். அதே போல் வந்து பெண்கள் இந்த வீட்டு வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, பாத்திரம் கழுவுறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் கை வந்து எப்போதுமே ஹார்டாக இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு திடகாத்திரமாக இருக்கிறதுனால அவங்களுடைய உடலை தொட்டு பார்த்தா சொரசொரப்பாக இருக்குமா ஹார்டாக இருக்குமானா இல்லை. மசீஹல் கதமைனி, அவர்களுடைய பாதங்கள் மென்மையானதாக இருக்கும். அதே போல் இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு, சமமானதாகன்னு சொல்லி. எம்பு அன்ஹுமா அல்மாஉ, தண்ணீர் அதில் தங்காமல் வழிந்து விடும். என்பு அன்ஹுமா அல்மாஉ ஐ லா சபாத லில் மாஇ அலைஹா. இது எப்படி புரிஞ்சுக்கிறது தெரியல, நானும் ரொம்ப நேரமாக போட்டு பார்த்தேன், திரும்ப நான் விளக்க பார்க்குறேன் இன்ஷா அல்லாஹ், ஏதாவது கிடச்சிச்சுன்னா. அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பாதம் மென்மையாக சமமாக இருக்குங்கிறாங்க, தண்ணி அதில் வந்து தங்காது வழிஞ்சிருங்கிறாங்க, சரிங்களா. அதாவது ஒன்று மேலேருந்து கீழ் நோக்கி இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்களா, சில பேருக்கு வந்து ரொம்ப பட்டையாக இருந்துச்சுன்னு சொன்னால் தண்ணி ஊற்றுனா அப்படியே நிற்கும், சரிங்களா. அப்போ இந்த மேல் பக்கம் வந்து கொஞ்சம், அதாவது கால் முடியக்கூடிய இடம் கொஞ்சம் உயரமாகவும் விரல்கள் முடியக்கூடிய இடம் கொஞ்சம் இறக்கமாகவும் இருந்தால் தான் தண்ணி நிற்காமல் இப்படி ஊற்றினோம்னா போயிடும். சில பேருக்கு வந்து அந்த இடமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரத்தில் வந்து இந்த மிருகங்களுடைய கால் மாதிரி அப்படியே புஜத்திலேருந்து இது வரைக்கும் மொத்தமாக சதை பிடிச்சி அப்படியே இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இந்த உள்ளங்கை இப்படி சமமாக இருக்க மாதிரி அந்த காலிலேருந்து விரலுக்கு போகிற வரைக்கும் அப்படியே நிற்கும். அதில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகிடும், அப்படியே தான் நிற்காது, இப்படி இருக்கணும். இந்த கால் முடிகிற இடத்துல இருந்து இப்படி வச்சோம்னா இந்த இடத்துல அப்படியே சதை வந்து அப்படியே கீழே நோக்கி போகிற மாதிரி. ஒருவேளை இன்ஷா அல்லாஹ் இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இதுக்கு மாற்றமாக இருந்தால் நான் பார்த்து சொல்கிறேன். இதா ஜால ஜால தகல்லு அன்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல இருந்து அப்படி காலை எடுத்து வச்சா அப்படியே அந்த கலட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அந்த ஃபோர்ஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்னது இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸாக நின்னாங்க. ஒரு சாதாரணமாக டக்குன்னு நம்ம ஈஸியாக இருக்காது. அவங்க நடக்கிறத பார்த்தா ஒரு எட்டுலேருந்து ஒரு எட்டு எடுத்து வைக்கிறத பார்த்தா அப்படியே கலட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். வயஹ்து தகஃபு அன், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி எடுத்து வைப்பார்கள். எப்படின்னு சொன்னால் தகஃபு அன்னு சொன்னால் ஒன்று அமைதியாகன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது கால் அப்படியே பிடுங்குற மாதிரி எடுத்து வைப்பாங்க. அதே போல் டப்புன்னு வேகமாக வைக்கிறதில்ல, அந்த காலை வைக்கிறதுல அதில் ஒரு அழகு, அது ஒரு அமைதி. இன்னொரு கருத்து என்ன இருக்குன்னு பார்க்குறேன் ஒரு நிமிஷம். யா அர்ஹமர் ராஹிமீன் வயஹ்து தகஃபு அன் பிலம்மி ஃபா முஷத்ததா ஃபஹம்ஸா வசபக பயானு மபுனாஹு வ திபியானு மானாஹு. யா அல்லாஹ், இது முன்னாடி நான் சொல்லிட்டேங்கிறாரு இந்த இடத்துல. தகஃபஅ ஃபி மஷ்இஹி இபாரத்துன் தஸிஃபு மிஷ்யத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஅன்னஹா மிஷ்யத்து குவ்வத்தின் வ நஷாத்தின், இப்படி வலிமையோடையும் சுறுசுறுப்பாகவும் எடுத்து வைக்கிறது. அதாவது முன்னோக்கி விரைவாகவும் வலிமையோடையும் சுறுசுறுப்பாகவும் சோம்பேறித்தனம் இல்லாமல் பெருமை இல்லாமல் காலடி எடுத்து வைக்கிறது. அதாவது சுறுசுறுப்பாகவும் இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காகவும் எடுத்து வைக்கிறது, சோம்பேறித்தனம் இருக்காது, பெருமை இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு நடைக்கு தகஃபுன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடப்பார்களே ஆனால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடப்பார்களே ஆனால் வயஹ்து தகஃபு அன், வலிமை உடையவர்களாகவும் விரைவானவர்களாகவும் உறுதி உடையவர்களாகவும் நடப்பார்கள். வயம்ஷி ஹவுனா, அதே நேரத்தில் ரொம்ப மென்மையாக நடப்பார்கள், பணிவாக நடப்பார்கள். தரியல் மிஷ்யத்தி, ஒரு எட்டுக்கும் இன்னொரு எட்டுக்கும் இடையில் நல்ல இடைவெளி இருக்கும், ஒட்டி ஒட்டி நடக்க மாட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட யாராவது போனால் ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலை வைக்கிறது வச்சா நம்ம 2-3 கால் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இயற்கையாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகலமாக எட்டு வைப்பவர்களாக இருந்தார்கள். இதா மஷா கஅன்னமா யன்ஹத்து மின் சபபின், அவர்கள் நடந்தால் எப்படி இருக்கும்னா உயரமான மேட்டுப்பகுதியிலிருந்து கீழ் நோக்கி இறங்கக்கூடியவரை போன்று அவர்களுடைய நடை இருக்கும். இதா மஷா, அவர்கள் நடந்தால் கஅன்னமா யன்ஹத்து, அவர்கள் இறங்குவதை போன்றிருக்கும். மின் சபபின், உயரமான பகுதியிலிருந்து. வ இதல் தஃபத, திரும்பி பார்த்தால் நம்ம என்ன செய்யறோம், திரும்பி பார்க்கும்போது இப்படி கழுத்தை மட்டும் திருப்போம், சில நேரத்தில் இப்படி அளவுக்கு திருப்போம், அப்படி செய்ய மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதல் தஃபத இல் தஃபத ஜமிஅன், திரும்பி பார்க்குறதா இருந்தால் இப்போ வலது பக்கம் பார்க்கணும்னா மொத்தமாக இப்படி உடலோடு திரும்புவாங்க, இடது பக்கம் பார்க்கணும்னா மொத்தமாக இப்படி உடலோட திரும்புவாங்க. என்ன செய்ய மாட்டாங்க, கழுத்தை மட்டும் இப்படி திருப்பிக்கிட்டு ஏன்னா அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஹாஃபித தர்ஃபி, பார்வை எப்போதும் தாழ்வானவர்களாக இருப்பார்கள். நதுருஹு இல அர்தி அத்வலு மின் நதுரிஹி இல ஸமா, வானத்தை நோக்கி பார்ப்பதை விட பூமியை நோக்கி அவர்களது பார்வை இருப்பதுதான் அதிகமாக இருக்கும். ஜுல்லு நதுரிஹி அல் முலாஹதா, யாரையும் பார்க்குறதா இருந்தால் கூட அப்படி வெக்கத்தோட ஒரு அரை கண்ணோட ஜாடை கண்ணோட ஓரக்கண்ணோட தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்களே தவிர மொத்தமாக நேருக்கு நேர் கண்ணை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஜுல்லு நதுரிஹி அல் முலாஹதா, அவர்களுடைய பெரும்பாலும் அவர்களுடைய பார்வை எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஓரமாக இருக்கும். ஓரம்னா என்ன, அல் முலாஹதா, லைட்டாக அப்படி மேலே பார்க்குறது, அப்புறம் பார்வையை தாழ்த்திக்கிறது. மொத்தமாக பேசி முடிக்கிற வரைக்கும் நேராக கண்ணுக்கு நேராக அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் பேசுகிறவங்கள பேச முடியுமா? அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தாலே சும்மா எல்லாருக்கும் பயம் வந்துடும். ஒருத்தர் வந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து கேள்வி கேட்கலான்னு. அங்கேருந்து வந்தார்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்துருந்ததை பார்த்த உடனே அவ்வளோதான் அவருக்கு கை கால் ஆடுது, நரம்பு ஆடுது, ஆள் டக்க 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 டக்குன்னு என்னமோ கரண்ட் ஷாக் கொடுத்த ஒரு மாதிரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவர் மேலே இறக்கம் வந்துருச்சு. சொன்னாங்க, எப்பா ஏன்பா ஹவ்வி நாளை ப்ளீஸ் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்து அவரை தடவி கொடுத்தப்பா, நான் ஒரு சாதாரண ஆளுப்பா, குறைஷி பெண்ணுடைய ஒரு மகன்பா, நான் இந்த கறிலாம் உப்பு கண்டம்லாம் சாப்பிட சும்மா அதை மாதிரி சாப்பிட்டு வளர்ந்த ஒரு பெண்ணுடைய ஒரு மகன்பா, நான் ஒரு மனுஷன்ப்பா, என்னை பற்றி ஏப்பா அப்படி பயப்படுறேன், நான் ஒரு அரசன் அல்லப்பா, ரிலாக்ஸ்னு சொல்லிட்டு அவரை சாந்தப்படுத்துகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களது பார்வை பெரும்பாலும் கவனிப்பதாக, ஒரு சாலையாக, ஒரு ஓரத்தோடு பார்ப்பதாக இருக்கும். யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ். ஐயன்துர ரஜுலு பில்லிஹாது ஐனிஹி இல ஷைஇ, கண்ணுடைய இந்த பகுதியை கொண்டு லைட்டாக அப்படி ஜாடையாக அப்படி பார்க்குறது அவ்வளோதான். நேருக்கு நேராக உத்து முகத்துக்கு அப்படியே கண்ணுக்கு அப்படியே ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கிறது கிடையாது. அப்படி சாடையாக அப்படி பார்க்குறது, அப்புறம் தாழ்த்திக்கிறது.
ஜுல்லு நத்ரிஹி அல் முலாஹதா. அடுத்து யசூக்கு அஸ்ஹாபஹு, தோழர்களோட போகும்போது எப்படி போவாங்க? தான் முன்னாடி போயிட்டு தனக்கு பின்னாடி எல்லாரும் அப்படியே வர்ற மாதிரி. பொதுவாக இன்றைக்கு தலைவர்கள் எப்படி போவாங்க? அவங்க முதல்ல இருப்பாங்க, மக்கள்லாம் போய் எவனும் முந்தி போயிடக்கூடாது, மவனை அவ்வளோதான் கொன்னுருவானோ. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கிடையாது. எல்லாரையும் முன்னாடி விட்டுட்டு அவர்கள் எல்லோரையும் அனுசரித்தவர்களாக, முன் சென்றவர்களுக்கு பணிவிடை செய்தவர்களாக, அவங்க விட்டுட்டு போன சாமானை எடுத்துக்கிட்டு, அவங்கள பலவீனமானவங்கள் இருந்தாங்கன்னா அவங்கள அழைத்து கொண்டு, அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களை பின்னாலிருந்து அழைத்து செல்வார்கள். வயபுதஉ மன் லகியஹு பிஸ்ஸலாம், யாரையாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டா முதல் ஆளாக அவருக்கு சலாம் சொல்வார்கள். நம்ம என்ன செய்வோம்? நமக்கு மற்றவர்கள்ட்ட தேவை இருந்தால் மட்டும்தான் நம்ம சலாம் சொல்லுவோமே தவிர, நம்ம கொஞ்சம் தகுதியில், கல்வியில், படிப்பில் உயர்ந்திருந்தால் நமக்கு கீழ் உள்ளவங்களை பார்த்து நாம அவர்களை பார்த்த உடனேயே முந்தி சென்று ஒரு சந்தோஷமாக முக மலர்ச்சியோடு சலாம் சொல்வது என்பது ரொம்ப குறைந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு நேர் மாற்றம். யாரை பார்த்தாலும் உடனே அவங்க முந்தி கொண்டு சலாம் சொல்லிவிடுவார்கள். வயபுதவ், இன்னொரு அறிவிப்பில் எபுதரு யுபாதிருன்னு வந்திருக்கு. அதாவது விரைந்து சலாம் சொல்வார்கள் சந்திப்பவர்களுக்கு. அவங்களுக்கு சலாம் சொல்கிறதுக்கான, அவங்க பதில் சொல்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குமே தவிர அவர்கள் முந்தி கொண்டு சலாம் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்காது. சரி, இது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.